கொலை கொலையா முந்திரிக்காய் ரோட்டு மேல ஏறுவேன் பச்சரிசிய திம்பேன் எருக்களம் பழுப்பு தாலே வலிக்குது மேலே வலிக்குது கப்பலடி கப்பல் கப்பலடி கப்பல் நான் வரல இந்த விளையாட்டுக்கு. ஏன் விளையாட வரலனா வரல. எதுக்கு? பிடிக்கலனா பிடிக்கல. உனக்கு பிடிக்காத விளையாட்டு வேணாம் வா. இந்த வீட்டுக்காரர் வந்தா இனி நாம அவ்வளவுதான். வீட்டுக்காரருக்கே இப்படி பயப்படுறியே, யானை வந்தா? யானையா? டெனோசர் வந்தா? அந்த கடவுளே வந்தா அப்துல் கலாம் ஆகணும்னு கேட்பேன். இனி சுனாமியே வரக்கூடாதுன்னு கேட்பேன். கண்ணம்மா நீ என்ன கேட்ப? நானா கடவுளிய முன்னாடி வந்தா கண்ணை முடிக்குவேன். அம்மா என்னாச்சுமா? கதவுல முட்டிக்கிட்டேன்ப்பா. பார்த்து போக வேணாமா? எப்படி பார்த்து போறது? கரண்ட் போயிடுச்சு. தீபம் பொறுத்த தீப்பெட்டி எடுக்கணும்னு என்கிட்ட சொன்ன நான் எடுத்து தர மாட்டேனா? நீங்களா? நான் தான். கண் இருக்கிறவங்களுக்கு தான் இருட்டு வெளிச்சம். என்ன போல மனக்கண் மட்டும் இருக்கிறவங்களுக்கு இருட்டுங்கிறதே இல்லம்மா. எப்பவும் வெளிச்சம்தான். கண்ணை முடிக்கிறவா? என் அப்பா அம்மாவை கண் பார்வை இல்லாம படைச்ச கடவுளை நான் ஏன் பார்க்கணும்? கண்ணம்மா என்ன செய்யற? தலை சீவரேமா. கண்ணம்மா ரெடி ஆயிட்டியாமா? அப்பா நான் ரெடி. டேய் மாப்ள, இந்த புனித பணம் எங்கன்னு தெரியுமா? வேறங்க டெய்லி காலையில பஸ் ஸ்டாண்ட்ல ரயில்வே ஸ்டேஷன்ல விட்டுற வேண்டியது. ஈவினிங் போய் பிக்கப் பண்ணிக்கிற வேண்டியதுதான். எனக்கு தெரிஞ்சிடா மாப்ள, நம்ம கிட்ட ரீசார்ஜ் கார்டு இருக்கோ இல்லையோ, நிச்சயமா அவங்ககிட்ட ஏடிஎம் கார்டு இருக்கும்டா. மாப்ள அதுக்கு இப்படி கூட பார்த்துக்கலாம்டா. சே வருஷத்துக்கு 2-3 தடவை ரத்தம் கொடுக்குறீங்களே, உடம்புக்கு கெடுதி இல்லையாப்பா? ரத்தம் கொடுக்கறதால கெடுதி இல்லம்மா. கிணத்துல கிடக்கிற தண்ணியை எடுத்தா கிணத்துக்கு கெடுதியா? இல்ல, கிணத்துலதான் திரும்ப தண்ணி ஊறிக்குமே. அதே போலதான் திரும்ப உடம்புல ரத்தம் ஊறிடும். கிணத்து தண்ணி எப்படி 4 பேர்த்துக்கு பயன்படுதோ அதே போல நம்ம ரத்தமும் 4 பேருக்கு பயன்படட்டுமே. ரத்தம் கொடுக்கறது நல்லது, ஒத்துக்கிறேன். ஆனா உங்கள்கிட்ட இருந்து ரத்தம் எடுக்கும் போது என்னால பார்க்க முடியாது. அதனால நான் வெளியவே இருக்கேன்ப்பா. அது கூட நல்லதுதான் கண்ணம்மா. வெளியே இரு, வந்துடுறேன்.
ஆமா. வாழைப்பழம் சாப்பிடுறியாமா? வேணானே. உக்காரு. அப்பா உள்ள ரத்தம் கொடுத்துட்டு இருக்காராம்மா? ஆமாண்ணே. அப்பாவுக்கு கண்ணு இல்லைன்னு வருத்தப்படாதம்மா. அப்பாவுக்கு இந்த உலகத்தை நேசிக்கிற கண்ணு இருக்குமா? இந்த சமூகத்துல எத்தனையோ பேர் கண்ணு இருந்தா பார்வை இல்லாம இருக்காங்க. ஆனா உங்க அப்பாவுக்கு உண்மையிலே உலகத்தை நேசிக்கிற கண்ணு இருக்குமா? நீ ரொம்ப வருத்தப்படாதம்மா. 3வது தானமா படிக்கிற? ஆமாண்ணே, 3வது தான் படிக்கிறேன். படிச்சுட்டு என்னவாக போறமா? அண்ணே, படிச்சுட்டு பெரிய கண்டக்டர் ஆகணும். எல்லாத்துக்கும் இலவசமா சேவை செய்யணும். கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? இந்த கண்தானம் பண்றது எப்படி? நான் பண்ணணும். கண்ணம்மா, இந்தா வரேன்ப்பா. போயிட்டு வரேனே. சரிம்மா. முடிஞ்சிருச்சாப்பா? முடிஞ்சிருச்சுப்பா, வா போலாம். வலிக்குதாப்பா? வலி இல்லம்மா, நம்ம ரத்தம் இன்னொருத்தருக்கு பயன்பட போகுதுங்கிற சந்தோஷம் மட்டும்தான் இருக்கு. இந்தாங்கப்பா. இந்தா கண்ணம்மா. தாத்தா. யாரு? கண்ணம்மாவா? உங்க கண்ணம்மாவே தான். இன்னைக்கு எனக்கு என்ன கொண்டு வந்திருக்க? கண்டுபிடிங்க பாப்போம். எனக்கு என்ன சோசியமா தெரியும், நீயே சொல்லுமா. அந்த குச்சியை கொடுங்க. இந்தாங்க, இதை பிடிங்க. நல்லா இருக்குமா? அப்பா, இங்கேயா இருக்கீங்க? ஆமா கண்ணம்மா. அந்த தாத்தாவுக்கு கம்ப கொடுத்தோனே சந்தோஷத்தை பார்க்கணுமே, மனசுல. சந்தோஷப்படுவார் எனக்கு தெரியுமா. உயிரில்லாத கம்பே அவருக்கு இவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்துருக்கையில, உயிர் இருக்கிற நாம பிறருக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டியாமா? நீயும் வாழ்க்கையில மற்றவங்களுக்கு சந்தோஷப்படுத்த தெரிஞ்சுக்குவியாமா? நிச்சயமாப்பா, எல்லாரும் சந்தோஷப்படுற மாதிரி நடந்துக்குவேன்ப்பா. அப்ப நீயும் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கலாமா? என்னடா மாப்பிள்ளைங்களா, எப்படி இருக்கீங்க? எங்கடா போன? இவ்வளவு நாள் ஆளையே கணா. சாமி, ஒரு கடையா 2 கடையா எத்தனை கடை ஏறிங்கிறது மாப்பிள்ள, கஷ்டமா இருக்குடா. என்னடா நம்ம ஃப்ரெண்டுக்கு இதை கூட பண்ண முடியாடா நீ? மாப்பிள்ளைங்கிறதுனால தான் நான் பண்ணேன், வேற ஒண்ணா பண்ணுவனா? அதுக்கு தான் உன்னை வச்சிருக்கேன் மாப்பிள்ள. அதுக்கு தான் செய்யறது. என்னடா பாட்டுது? நம்ம ரேஞ்சுக்கு எது பாட்டடா இது? மாப்பிள்ள வேற பாட்டு இருக்கு மாப்பிள்ள, உள்ள இருக்கு, எடுத்து பாரு. போயிடா மச்சி.
வாழ்க்கைய யோசிங்கடா தலையெழுத்த நல்லா வாசிங்கடா யோசிச்சு பாருங்கடா எல்லோரும் ஒன்னா சேருங்கடா இருக்கிற வரைக்கும் அனுபவிக்க இளமை ஏத்துங்கடா. ஊர்ல விடாம பிறக்குமா இந்தாங்க தாத்தா. போதுமா? வரேன் தாத்தா. வாமா. இன்னைக்கு அம்மாவுக்கு ஒரு சின்ன இன்பதிர்ச்சி கொடுக்கணும். கண்ணம்மா சத்தத்தையே காணுமே. என்ன செய்யறா கண்ணம்மா? என்ன செய்யற? ஒன்றும் செய்யலாமா? அப்படியா? அம்மா. என்னம்மா கண்ணம்மா? இது நான் உங்களுக்கு கொடுக்குற கல்யாண நாள் பரிசு. அழகு குட்டிமா. தாயும் தகப்பனா நாங்க இருந்து உனக்கு பிறந்த நாளை கொண்டாடுறத விட்டுவிட்டு நீ எனக்கு செய்யறியம்மா. உன்னைய பெற்றதுக்கு நாங்க தாம்மா புண்ணியம் செஞ்சிருக்கணும். ஒரு நாள் அம்மா அப்பாவை எல்லாம் கூட்டிட்டு போனோம். பிரைஸ் அட்டை கிழிச்சுக்கிறேன். ஏழாம் நம்பர் விழுந்திருக்கு.